மத்திய பாஜக அரசு விவசாயிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் விவசாயிகள் தொடங்கியிருக்கும் இந்த போராட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3 வேளாண் சட்டங்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தது. நாடாளுமன்றத்திலேயோ விவசாயிகள் தரப்பிடமோ விவாதிக்காமல் தன்னிச்சையாக அந்த சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தது. ஆனால் 3 வேளாண் சட்டங்களும் விவசாயிகளுக்கு எதிரானவை. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாக 3 சட்டங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்று குற்றஞ்சாட்டிய விவசாயிகள் அந்த 3 சட்டங்களையும் மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய அரசோ 3 வேளாண் சட்டங்களையும் வாபஸ் பெற தயாராக இல்லை. எனவே மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் குதித்தனர். 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் ஒருங்கிணைந்து போராடத் தொடங்கினார்கள். அந்த போராட்டத்துக்கு பஞ்சாப், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் பெருமளவில் ஆதரவு கிடைத்தது. பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த 32 விவசாயிகள் சங்கங்களுடன் ஹரியானாவின் விவசாயிகள் சங்கங்களும் இணைந்து சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்ற ஐக்கிய விவசாயிகள் முன்னணி உருவாக்கப்பட்டது. பிறகு டெல்லி சலோ என்ற முழக்கத்துடன் நவம்பர் 26ஆம் தேதி தலைநகர் டெல்லி நோக்கி அணியாக விவசாயிகள் டிராக்டரில் விரைந்தனர். அதே காட்சிகள் தற்போது மீண்டும் அரங்கேறி வருகின்றன. 2020ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற விவசாய போராட்டத்தை தொடர்ந்து 3 வேளாண் சட்டங்களையும் மத்திய அரசு வாபஸ் பெற்றது. ஆனாலும் அந்த போராட்டத்தின் போது வழங்கிய விவசாயிகளை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு 200 விவசாய அமைப்புகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டிராக்டரில் டெல்லிக்கு விரைந்தார்கள். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விவசாயிகள் போராட்டம் நடத்துவதை விரும்பாத ஆட்சியாளர்கள் போராட்டத்துக்கு முட்டுக்கட்டை போடும் வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். டெல்லி எல்லையை ஒட்டிய அம்பாலா, குருசேஸ்தரா, கைதால், ஜிந்த், இசார், பதேகாபாத், இசார் ஆகிய மாவட்டங்களில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. எல்லைப் பகுதியில் முக்கிய சாலைகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. போராட்டத்தை ஒடுக்குவதற்கான வேலையில் டெல்லி போலீசார் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களின் எல்லைகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பஞ்சாப், ஹரியானா எல்லையில் துணை இராணுவ படைகள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிராக்டர்கள் மட்டுமின்றி ஏராளமான விவசாயிகள் 2 சக்கர வாகனங்களில் டெல்லி நோக்கி செல்கிறார்கள். அவர்களில் பலரை போலீசார் கைது செய்ததுடன் அவர்களின் வாகனங்களிலும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. பஞ்சாப், ஹரியானா எல்லையில் சாலைகளை மறித்து இரும்பு தடுப்புகளை போலீசார் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த இரும்பு தடுப்புகளை விவசாயிகள் அகற்றியிருக்கிறார்கள். அதனால் விவசாயிகளை நோக்கி ஹரியானா போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் அங்கு பெரும் பதட்டம் நிலவுகிறது. ஆனாலும் டெல்லியை நோக்கி பேரணியாக செல்வது என்பதில் விவசாயிகள் உறுதியாக இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 4 ஆண்டுகள் இருந்த நிலையிலேயே விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு திணறியது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் தற்போதைய சூழலில் வெடித்திருக்கும் விவசாயிகளின் 2.0 போராட்டத்தை எதிர்கொள்வது பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடி அரசுக்கும் பெரும் சவாலாக இருக்கும்.